நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் பண்ண போகிறோம். பிரியாணி, அதுவும் காளான் பிரியாணி. காளான் பிரியாணினா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் சரி, வெஜ்ஜு சாப்பிட்றவங்களும் சரி, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காளான் பிரியாணி. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் 2 பாக்கெட் காளானை இது போல் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி பாசுமதி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி ஒரு 10 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. நம்ம தாளிக்கிற வரைக்கும் ஊறிச்சுன்னா சரியாக போகும். ஒரு காளானை நீங்கள் 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பிரியாணியெல்லாம் தாளித்து வேக வைக்கிறப்போ காளான் போட்டதே தெரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி வெட்டி எடுத்திருக்கேன். காளானை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் போடுறேன். பச்சை மிளகாய் 5. அதே போல் நம்ம கையில் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் புதினா 2 சேர்த்தே நம்ம இப்படி பிடிச்சோன்னா 1 கைப்பிடி வரணும். அந்த அளவுக்கு 2 சேர்த்தே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் இந்த நம்ம எப்பயும் சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா, அந்த படியில் 1 தான் போட்டிருக்கேன். அதுக்கு அளவு நான் சேர்க்குறேன். நம்ம கையில் இப்படி எடுத்தோம்னா 1 கைப்பிடி அளவு புதினாவும் மல்லித்தலை 2 சேர்ந்துமே இருக்கணும். அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இஞ்சி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 7-8 பூண்டு பல் இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதையே அரைச்சிக்கலாம். நல்லா வலுவலுப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம் ரெடியாக இருக்குது. வெங்காயம், தக்காளி, இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, புதினா மல்லித்தலை இஞ்சி பூண்டு, இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ தாளித்து விட்றலாம். நான் 1 படி அரிசிக்கு காளான் அதிகம்தான். காளான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமாக போட்டால் நமக்கு நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் அதிகம் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 பாக்கெட் காளானுக்கு பதில் 1 பாக்கெட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மசாலா அளவுலாம் எந்த மாற்றமும் கிடையாது. அதே அளவு தான் இருக்கும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய், நெய் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை 2 அதை உடச்சி போட்டிருக்கேன். அப்புறமா பிரிஞ்சி இலை, அடுத்து 1 பெரிய வெங்காயம். இப்போ அது நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வதங்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சோம் இல்லையா, புதினா மல்லித்தலை இஞ்சி பூண்டு, அதையே இதில் சேர்த்துடலாம். அதை வதக்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி. சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 2, பெருசாக இருந்தால் ஒரே 1 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் இதில் காளான் சேர்த்துடலாம். காளான் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. காளானில் அதிகமாக தண்ணி விட்டு வேகும். அதனால் இதில் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பாருங்கள், ஒரு டைம் மூடி வச்சதுக்கே எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வேகுது பாருங்கள். காளானில் எப்போயுமே தண்ணி ஊற்றியெல்லாம் வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் தான் வேக வைக்கணும். இதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்கலாம். ஒரு 1/4 லெமன் புழிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்காக தான். அதையும் போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் அரிசி சேர்த்துருவோம். அரிசி போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுறலாம். அரிசி போட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 படி அரிசி போட்டேன், அதில் தான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இதுக்கு பதில் டம்ளர் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சும்மா மூடி வச்சுருக்கேன். ஒரு கொதி வர வரைக்கும் அப்படி மூடி இருக்கட்டும். அதுக்கப்புறமா மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். 1 படி அரிசிக்கு எதுக்கு 1.5 தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னு நினைப்பீங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் 1க்கு 1 ஊற்றினா போதும்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு மட்டும்தான் இப்படி நான் 1.5 படி தண்ணி ஊற்றியிருக்கேன். ஏன்னா அரிசி ரொம்ப பழைய அரிசி. நான் வாங்கியே 5 மாதத்துக்கு மேலேயே ஆச்சு. 6 மாதம் கிட்டே ஆயிடுச்சு. கடையில் நான் வாங்கிட்டு வரப்போயே அந்த அரிசி பழைய அரிசியாக தான் இருந்தது. அதனால் சாப்பாடு ஒரு டைம் நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு பண்ணுறப்போ என்னாச்சுன்னா அரிசி சரியாக வேகலை. ரொம்ப நேரம் ஆச்சு வேகிறதுக்கு. அதனால தான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கேன். நீங்கள் எப்பயும் பண்ணுறா போல் நார்மலாக பாசுமதியில் பண்ணுறப்போ 1 படி அரிசிக்கு 1 படி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1.5 ஊற்றினேன் அப்படின்றதுக்காக நீங்கள் 1.5 ஊற்ற தேவையில்லை. 1க்கு 1 ஊற்றிக்கிட்டால் போதும். நான் பழைய அரிசி அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் 1.5 ஊற்றினேன். இப்போ இது கொதி வரட்டும். நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம்.
சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயும் நம்ம தயிர் பச்சடிக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தயிர் பச்சடிக்கு நான் ஒரு வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு நேரத்துக்கு தானே நான் செஞ்சுருக்கேன், அதிகம் வேண்டாம் அப்படின்றதுக்காக தான். தயிர் பச்சடிக்கு வெங்காயம் இல்லைன்னா பிரியாணிக்கு எதுக்கோ வெங்காயம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அந்த வெங்காயத்தில் வந்து ஒரு தண்டு இருக்கும். அந்த தண்டை எடுத்துகிட்டு கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வெங்காயம் வந்து உதிரி உதிரியாக வரும். வதக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வெட்டினீங்கன்னா. இப்போ வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டேன். ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி வீடியோலலாம் சொல்லியிருக்கேன், உப்பு போட்டு முதல்ல வெங்காயத்தை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கலந்தாச்சு தயிரையும் போட்டு. இப்போ பிரியாணி ஸ்டீம் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. காளான் பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரைஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான், சூப்பராக காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைடிஷாக நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணியிருக்கோம். காளான் பிரியாணியும் தயிர் பச்சடியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது. நீங்களும் இது போல் காளான் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் லஞ்ச் மெனு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம சாப்பிட்லாம்.